சற்றுமுன் வெளியான தகவல். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். அதாவது, புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் ரூபாய் 20,00,000 முதல் 50,00,000 வரை கடன் வழங்கும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் குறித்து இந்த கட்டுரையில் காண்போம். அதாவது, இதில் பார்ப்போம். இன்றைய பெரும்பாலானோர் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் தொழில் தொடங்குவதற்கு நிதி தேவை ரொம்பவே முக்கியம். இதற்காக பலருடைய தொழில் முனைவோர் கனவாகவே போய்விடுகிறது. இதை கருத்தில் கொண்டே மத்திய அரசு பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர்களுக்கு தேவையான கடனுதவி மானியத்துடன் வழங்கப்படுகிறது. தற்போது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், மானியம் மற்றும் கடனுதவி எவ்வளவு என்று இந்த பதிவில் பார்ப்போம். நீங்கள் முழுமையா வீடியோவை பாருங்க. பெரும்பாலான பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நலிவுற்ற பிரிவை சேர்ந்த இளைஞர்களின் தொழில் முனைவோர் கனவை நனவாக்குவதற்காகவும் இந்தியாவின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் சுய தொழில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்காகவும் 15 ஆகஸ்ட் 2008 அன்று மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டமே பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இந்த திட்டமானது இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரே மாதிரியான வழிகளில் செயல்பட்டு வந்த பிரதம மந்திரி ரோக்கர் யோஜனா மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஆகிய இந்த 2 திட்டங்களையும் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி மற்றும் சேவை துறையில் புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் தொழில் முனைவோர்களுக்கு 35% வரை மூலதன மானியத்துடன் கூடிய 50,00,000 வரை கடன் வழங்கப்படுகிறது. இப்பொழுது PMEGP திட்டத்தின் நோக்கங்கள் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். படித்த இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்குவதற்காக உற்பத்தி மற்றும் சேவை துறையில் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவி ஆதரவை வழங்குவதே பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இந்த திட்டத்தில் முக்கிய நோக்கமாகும். மேலும் இந்தியாவில் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் புதிய சிறு நிறுவனங்களை அமைத்து அதன் மூலம் வேலையற்ற இளைஞர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் மற்றும் கிராமப்புற மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு இடம் பெயர்கிறதை தடுப்பதும் இத்திட்டத்தின் மற்றொரு நோக்கமாகும். சரி, இப்பொழுது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னவென்று இங்கே பார்ப்போம். அதாவது, இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் விவசாயம் அல்லாத துறையில் புதிய சிறு நிறுவனங்களை அமைப்பதற்கு குறைந்த வட்டியுடன் கடனுதவியும் மூலதன மானியமும் வழங்கப்படுகிறது. இருப்பினும் இந்த கடனுதவியானது தொழில் தொடங்கும் துறையை பொறுத்து மாறுபடும். அதாவது, தொடங்கப்படும் தொழிலானது உற்பத்தி துறையை சார்ந்தவையாக இருந்தால் ரூபாய் 50,00,000 சேவை துறை சார்ந்தவராக இருந்தால் ரூபாய் 20,00,000 கடன் வழங்கப்படும். இதற்காக இளைஞர்களை அவர்களின் புதுமையாக யோசனைகளை பணியாற்ற ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கிறது. மேலும் இந்த கடன் தொகை ரூபாய் 10,00,000 வரை இருந்தால் எந்தவிதமான பிணையமும் டெபாசிட் செய்ய முடியதில்லை. அடுத்ததாக, பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் மானியம் எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம். பெறப்படும் கடன் தொகையில் பொது பிரிவு பயனாளிகளுக்கு, கிராமப்புற பகுதியில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 25% மானியமும், நகர்ப்புற பகுதியில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு 15% மானியமும் வழங்கப்படும். அதேபோல் சிறப்பு பிரிவு பயனாளிகளுக்கு கிராமப்புற பகுதியில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 35% மானியமும், நகர்ப்பகுதியில் தொடங்கப்படும்
தொழில்களுக்கு 25% மானியமும் வழங்கப்படும். அடுத்ததாக நிபந்தனையை பொறுத்தவரை இந்த திட்டத்தின் கீழ் சலுகையை பெற விண்ணப்பதாரர் ஒரே ஒரு கண்டிஷனை கடைபிடிக்க வேண்டும். அதாவது கிராமப்புறங்களில் தொடங்கப்படும் தொழிலின் மொத்த செலவில் பொது பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் 25% விண்ணப்பதாரரின் பங்களிப்பாக இருக்க வேண்டும். அதாவது 25% தொகையை விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டும். அதேபோல சிறப்பு பிரிவை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினை, மகளிர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் சேர்ந்தவராக இருந்தால் 35% விண்ணப்பதாரரின் பங்களிப்பாக இருக்க வேண்டும். அதேபோல நகர்ப்புறங்களில் தொடங்கப்படும் தொழிலின் மொத்த செலவில் பொது பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் 15% விண்ணப்பதாரரின் பங்களிப்பாக இருக்க வேண்டும். அதாவது 15% தொகையை விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல சிறப்பு பிரிவை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர், மகளிர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் சேர்ந்தவராக இருந்தால் 25% விண்ணப்பதாரரின் பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தின் கடனுதவி அட்டவணை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் புதிதாக தொடங்குவதற்காக இதற்கான தொழில் முனைவோர்களுக்கு பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டமானது வழங்கப்படும் நிதியுதவி அட்டவணை வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அதேபோல லோன் பெறுவதற்கான தகுதி வரம்புகள் பொறுத்தவரை விண்ணப்பதாரர் குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பொது பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் அவர்களின் வயது 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். இருப்பினும் விண்ணப்பதாரர் சிறப்பு பிரிவுகளை சேர்ந்தவராக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி, பெண்கள், திருநங்கைகள் இருந்தால் அவர்களின் வயது 18 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடன் பெற வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை. தனிநபர்கள் மட்டுமல்லாமல் சுய உதவி குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள், உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் சங்கங்கள் பதிவு சட்டம் 1960 கீழ் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களும் இந்த திட்டத்தில் கடன் பெற தகுதியுடையவை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.